Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரம்ஜான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்ல வீட் பரோட்டா செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப் டு 1 month வரைக்கும் நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் 1 kg அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதனால் நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் ரம்ஜான் டைமில் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. நார்மலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஈஸி மெத்தடு. இது நல்லா லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம மைதாவில் செய்யலை, இது கோதுமை மாவு செய்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பரோட்டா. இப்போ வாங்க இதை செய்யலாம். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான எண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண சப்பாத்தியில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம நோன்பு நேரத்தில் எடுத்துக்கிறதால கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா நிறையா உங்களால் எவ்வளோ முடியுதோ மேக்ஸிமம் அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லேயரான பரோட்டா கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஆயிலெலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இப்போ இதில் மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான லேயராக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ், அப்புறமா திருப்பி இந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். அதிக நேரம் குக் பண்ணி எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது நான் இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டோ அல்லது பேப்பர்லையோ நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா காற்றுல வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமும் தண்ணியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். இப்போது ஒரு பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பரோட்டாக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர், அப்புறம் ஒரு பரோட்டா, அப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் இந்த மாதிரி சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் அப் டு 1 month வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமே கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு அவசர நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி இந்த பரோட்டா லேயராக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.